Hi friends, welcome to Dhanishta Arivox. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு டிசைனிங் ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் saree பார்த்தலாம். saree பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளிப்பச்சை கலர், green கலர், light green கலர், நல்ல திக்கான light green கலர். இதோட saree ஃபுல்லா வந்து அங்கங்க புட்டாஸ் கொடுத்திருக்காங்க. அந்த border பாத்தீங்கன்னா நல்ல பெரிய border, silver கலர்ல கொடுத்திருக்காங்க. சேலை விரிச்சு பார்க்கலாம். இதோட முந்தான பாத்தீங்கன்னா சில்வர் கலர் தான். ஃபுல்லா வந்து சில்வர் கலர்ல கொடுத்திருக்காங்க. ப்ளவுஸும் பாத்தீங்கன்னா அந்த சில்வர் கலர்லயே கொடுத்திருக்காங்க. அங்கங்க பெரிய பெரிய புட்டாஸா இருக்கு. ஓகே, இந்த சாரிக்கு நான் வந்து என்ன டிசைன் பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற அப்டேட் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுதான் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர்ல கொடுத்திருக்காங்க. பெரிய பார்டர் கொடுத்திருக்காங்க. இதல ஏற்கனவே வந்து டிசைன் பண்ணிட்டேன். இதோட டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் நெக்லஸ் ஷேப்ல கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு நெருக்கமா வந்து சில்வர் கலர் பீட்ல வந்து கொடுத்திருக்கேன். இந்த சைடு வந்து நான் எப்படி டிசைன் பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பீட் வர்க் முடியற இடத்துல வந்து இந்த எண்ட்ல வந்து நான் வந்து செயின் ஸ்டிட்ச் வந்து கொடுக்க போறேன். சில்வர் கலர் ஜரி த்ரெட் தான் நான் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிச்சஸா வந்து நான் கொடுக்க போறேன். ஒரு 3 லைன்ல கொடுத்தோம்னா அந்த டெய்லர் வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஈஸியா இருக்கும். நான் ஃபுல்லா கொடுக்க போறேன். இப்போ 3 லைன்ல வந்து இந்த ஜரி த்ரெட் வந்து கொடுத்து முடிச்சிருக்கேன். இப்போ இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து நான் வந்து ஒரு டிசைன் பண்ண போறேன். ஃப்ளவர் மாதிரி கொடுக்க போறேன். இந்த green கலர் ஸ்டோன் எடுத்துர்க்கேன். சாரிக்கு மேட்சாவே எடுத்துர்க்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வைக்கிறதுக்காண்டி நான் ஒரு ஃப்ளவர் மாதிரி வைக்கிறனால மார்க் பண்ணிக்கிறேன். எந்தெந்த இடத்துல அப்படி வரணும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே மார்க் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் கேப் விட்டு இந்த சைடு இந்த இடத்துல போட்டுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சைடு நான் கொடுக்க போறேன். நான் வந்து ஒரு கணிப்பா தான் எடுத்துர்க்கேன். நம்ம மெஷர்மென்ட் பண்ணல. சும்மா ஒரு கணிப்பு மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு கொஞ்சம் கேப் விட்டு அந்த ஃப்ளவர் இருக்கிற மாதிரி பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். இந்த மாதிரி green கலர் ஸ்டோன் எடுத்துர்க்கேன். எடுத்துட்டு இத சுத்தி வந்து கம் ஒட்ட போறேன். இப்போ ஒரு சுத்தி அந்த மார்க் பண்ண இடத்துல வந்து நான் வந்து கம் ஒட்டிட்டு அதை சுத்தி வந்து நான் ஸ்டோன் ஒட்ட போறேன். இப்போ ஒரு ஃப்ளவர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ லேசா கம் எடுத்துட்டு அந்த ஸ்டோனை எடுத்து இந்த மாதிரி சுத்தி இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பினோம்னா ஒட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு 6 ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி கம் வந்து லைட்டா அப்ளை பண்ணுங்க. அப்பதான் ஒட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப அது நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அதை சுத்தி வந்து நம்ம ஜர்தோசி வர்க் பண்ண போறோம். அது வர்க் பண்ணும்போது ரொம்ப திக்கா இருக்கும். நீடில உள்ள போகாது. அதனால கொஞ்சம் லேசா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாவே இதல அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, ஒரு 5 ஃப்ளவர் போதும். இப்போ இதே மாதிரி அந்த சுத்தி எங்கெங்க மார்க் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல வந்து நான் அப்படியே ஸ்டோன் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இத சுத்தி வந்து நம்ம ஜர்தோசி வர்க் பண்ண போறோம். அப்ப வர்க் பண்ணும்போது அந்த கேப் வந்து கரெக்ட்டா இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்ட்டா நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, இதே மாதிரி இப்போ எல்லா ஸ்டோனையும் ஒட்டிடலாம். இப்போ நான் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து ஒட்டிருக்கேன். சுத்தி ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் green கலர் ஸ்டோன் வந்து இந்த ஃபுல்லா ஒட்டி இருக்கோம். ஃப்ளவர் ஷேப்லயே அந்த மாதிரி ஒட்டி இருக்கோம்.
நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரி அந்த ஷேப்புக்கு தகுந்தாப்புலேயே அந்த ஃப்ளவர் வந்து அங்கங்கே கேப் விட்டு நம்ம ஒட்டியிருக்கோம். இப்போது ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் அதை சுற்றி வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அதனால் நான் சில்வர் கலரில் ஜர்தோசி எடுத்திருக்கேன். அதை சுற்றி வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸஸாக வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் ஜர்தோசி. அது ஒரு பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சுற்றி இந்த ஸ்டோன் வந்து இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கனால அதை வந்து கொடுக்க போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன். குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போடுங்க, அது பார்க்க அழகாக இருக்கும். ஒரு கோலம் போடுறோம்ல, எப்படி நம்ம கோலம் போடுவோம் அது மாதிரி வந்து அந்த ஷேப்புக்கு தகுந்தாப்பில் கொண்டு வரேன். அது மாதிரி கொடுக்க போகிறேன். இது வந்து பார்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கனால நீடில் வந்து கொஞ்சம் உள்ளே போக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்து பொறுமையாக பண்ணணும். பொறுமையாக பண்ணோம்னா ரொம்ப அழகாக வரும். நீடில் பார்த்திங்கன்னா 23 தான் எடுத்திருக்கேன். துளிப் பிராண்டு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நீடில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. துணி வந்து பார்டரில் வந்து குத்துறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம பொறுமையாக பண்ணோம்னா நம்ம நீட்டாக பண்ணிடலாம். ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். அதே போல் நூல் வந்து சிக்கு இல்லாமல் பார்த்து பண்ணணும். இந்த மாதிரி பார்த்து பண்ணோம்னா ரொம்ப அழகாக வரும். அந்த கீழே இருக்க த்ரெட்டை வந்து விடக்கூடாது. விடாமல் கரெக்டாக பார்த்து நம்ம அந்த ஷேப்புக்கு தகுந்தாப்புலேயே அந்த அவுட்லைன் வந்து கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்டோனுக்கும் வந்து ஜர்தோசி வந்து சுற்றி அவுட்லைன் மாதிரி கொடுத்து முடிச்சிட்டேன். அந்த கோலம் போகிற ஷேப்லேயே நம்ம கொடுத்தோம்னா இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அந்த ஸ்டோன் ஸ்கொயர் ஷேப்பில் அந்த ஸ்டோன் இருக்கும். சுற்றி வந்து கோல்டு பிளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டோன் வந்து அங்கங்கே ஒட்டியிருக்கேன். இப்போ அந்த சென்டரில் வந்து இந்த ஃப்ளவருக்கு ஷேப்புக்கு சென்டரில் வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். இப்போ லேஸாக வந்து ஃபேப்ரிக்கில் வந்து ஒட்டியிருக்கேன். எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த இடத்துல வந்து சென்டரில் ஃப்ளவர் சென்டரில் வந்து இந்த மாதிரி கொடுக்க போகிறேன். இப்போது நான் குட்டியாக வந்து 2 mm சைஸில் குட்டியான ஸ்டோன் பிங்க் கலரில் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் வந்து கொஞ்சமாக கொட்டி வச்சுருக்கேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 20 rupees தான். இப்போ நான் நீடில் லேசாக வந்து அந்த ஒட்டியிருக்கிற கம்மை வந்து நம்ம லேசாக டச் பண்ணிவிட்டு அந்த நீடில் நம்ம ஸ்டோனை ஒட்டிக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து வந்துடும். ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கங்கே கேப் இருக்கனால இந்த ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். இதை வச்சு நம்ம கம்மை வச்சு ஒட்டிக்கலாம். இந்த ஸ்டோன் தான் நான் அங்கங்கே ஒட்டியிருக்கேன். இப்போ இன்னும் கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் கிளிட்டரிங் ஃபீல் கிடைக்கும். கொஞ்சம் அதாவது லைட்டிங் அந்த சைடில் போனீங்கன்னா நல்லா, அதாவது ஃபங்க்ஷன் அந்த லைட்டில் போனோம்னா நல்லா ஒரு கிளிட்டரிங் ஃபீல் கிடைக்கும். மினுக்கும் இந்த ஸ்டோன் தான் நான் அங்கங்கே ஒட்ட போகிறேன்.
இப்போது இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கு முடிச்சிட்டேன். அந்த ஸ்டோனும் அந்த ரெட் ஸ்டோனும் ஒட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளிட்டரிங் ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கிது. ரொம்ப சூப்பராக இருக்குது, யூனிக்காக இருக்குது இந்த டிசைன். ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 5 லைனில் வந்து பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன் சில்வர் கலரில். அதே தான் பேக் நெக்லேயும் பண்ணுறேன். பேக் நெக்கில் வந்து ஒரு 7 லைன்ஸ், அந்த ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஃப்ரண்ட் நெக்கில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான் பேக் நெக்லேயும் அந்த பீட் ஒர்க் வந்து நெருக்கமாக கொடுத்துருக்கேன். இப்போது பீட் ஒர்க் கொடுக்குறேன். ஒரு 2 பீடாக எடுத்துக்கோங்க. 2 பீடாக எடுக்கும்போது எடுத்துகிட்டு அது ஸ்டிச் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 3 பீடு வந்து கொடுக்க வேணாம், ஒரு 2 பீடாக கொடுத்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும். 3 அதாவது ஒரு 4 பீடு 5 பீடு அந்த மாதிரி வரிசையாக எடுத்தோம் அப்படின்னா தூக்கிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த ஃப்ரேம்லேருந்து நம்ம துணியை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து தூக்கிக்கிட்டு தெரியும். அது பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து 2 பீடாக அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃபுல் ஒர்க்கும் உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஒன் சைடில் பீட் ஒர்க் கொடுத்துட்டு அந்த கடைசியில் வளைவில் ஒரு ஷார்ப்னஸ் வர மாதிரி கொடுத்து முடிச்சிருக்கேன். பேக் நெக் ஃபுல் ஒர்க்கு முடிச்சிட்டேன். அந்த ஒன் சைடு மட்டும் வந்து ஸ்டோன் ஒர்க் வரும். அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து மேலேருந்து அப்படியே கீழே அந்த ஷார்ப்னஸில் வந்து முடியும். அது பார்க்குறதுக்கு அந்த டைமண்ட் நெக்கில் ஷேப் வந்து கண்டிப்பாக கிடைக்கிது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட ஃபுல் ஒர்க்கு முடிச்சாச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் பார்த்திங்கன்னா அதோட பார்டரே பார்த்திங்கன்னா 7 இன்ச் ஹைட் இருக்கும். அதனால் அந்த ஷார்ட் ஸ்லீவ் வந்து 7 இன்ச் ஹைட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. இதோட பேக் நெக் பார்த்துடலாம். பேக் நெக் தான் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும், யூனிக்காக இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஒன் சைடு வந்து பீட் ஒர்க்கு, ஒன் சைடு வந்து ஸ்டோன் ஒர்க்கு. அங்கே மேலேருந்து அப்படியே வந்து கீழே வந்து ஷார்ப்னஸ்லேருந்து முடியும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா பின்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணது. இதோட கஸ்டமரோட சாய்ஸ் தான் இந்த டிசைன். ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து வெறும் பீடு ஒர்க் மட்டும் தான் வரும். ஆனால் கஸ்டமர் வந்து அந்த ஸ்டோன் ஒர்க்கு கேட்டனால அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து அப்படியே கண்டினியூஸாக கொடுத்தாச்சு. பேக் நெக்கில் இந்த சைடு ஒன் சைடில் வர ஒர்க்கே வந்து அப்படியே நம்ம ஃப்ரண்ட்லேயே அந்த மாதிரி கொடுத்து முடிச்சிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது இன்னொரு ஸ்லீவ். அந்த ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அனுப்புகிறேன். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஷைனிங் ஆஃப். நன்றி. தேங்க்யூ.